की, तन मन से सेवा की, निर्धन की सेवा की। बेटी को बचाएं, हो बेटी को पढ़ाएं, स्वच्छ भारत करके दिखाएं, हर दिल की रखी बात है, ये तो बस शुरुआत है, ये तो बस शुरुआत है। भ्रष्टाचार बंद कराया, मुद्रा बैंक से रोजगार बढ़ाया, अब उन्नति के उजियारे से अंधियारे की मौत है, अंधियारे की मौत है। ये तो बस शुरुआत है, अरे ये तो बस शुरुआत है। பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரதம மந்திரியுடைய பல்வேறு திட்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நாம் பார்க்க போகிற திட்டங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றன. प्रधानमंत्री उज्ज्वला योजना, बेटी बचाओ बेटी पढ़ाओ योजना, सुकन्या समृद्धि योजना, मातृवंदना योजना, सुरक्षित मातृत्व आश्वासन सुमन योजना, समर्थ योजना, पोषण अभियान, दीन दयाल अंत्योदय योजना, राष्ट्रीय ग्रामीण आजीविका मिशन, महिला स्वयं सहायता समूह, मुद्रा योजना एवं स्टैंड अप इंडिया योजना से करोड़ों महिलाओं को जोड़ा। முன்னெல்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் காசு ஏறணும்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக போய் பேங்க் மூலிமா தான் எடுக்கணும். ஆனால் இப்போ நம்ம பாரத பிரதமர் அறிவித்த ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் இப்போ எங்களுக்கு நேரடியாகவே எங்களுடைய கைரேகை மூலிமா நாங்கள் நேரடியாக வீட்டிலே பெறுறோம். இது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கேஸ் மானியம் இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் எங்களுக்கு ஏறுறது நேரடியாக எங்கள் வங்கி கணக்கில் ஏறுறது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதை அறிவித்த எங்கள் பாரத பிரதமருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் இந்த 100 நாள் திட்டமெல்லாம் நல்ல வேலை போயிட்டுருக்கு. எங்களுக்கு முதல்ல 100 நாள் திட்டத்துக்கு காசு எடுக்கணும்னா நாங்கள் 2 கிலோமீட்டர் போகணும் பேங்க்கு. இப்போ அப்படி இல்லை. இப்போ ரொம்ப சௌகரியமாக இருக்குது. நாங்கள் கைரேகை வச்சு இங்கே வீட்டிலே காசெல்லாம் எடுத்துக்கிறோம். திட்டத்தை அறிவித்த பாரத பிரதமருக்கு ரொம்ப நன்றி. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எங்களுடைய ஊர் மக்கள் எல்லாம் முன்னெல்லாம் பேங்க்கில் போய் பணம் ரொம்ப நாள் க்யூவில் ரொம்ப நேரம் நின்று பணம் எடுப்பாங்க, இல்லைனா மறுநாள் கூட போய் எடுக்கிற வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஜல்சன் யோஜனா திட்டத்தின் மூலிமா நாங்கள் வீட்டிலே பணம் எடுத்துக்கிறோம் கைரேகை வச்சு. இந்த ஜல்தன் யோஜனா திட்டத்தில் எங்களுக்கு நிறைய பயன் இருக்குது. அதனால் இதை அறிமுகப்படுத்தின பிரதமர் பாரத ஜனதா பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி. நாங்கள் ஒரு நாள் காசு எடுக்கணுன்னா ஒரு நாள் பொழுதே ஆகிடுதுன்னு இப்போ எங்களுக்கு வீட்டிலேயே தேடி கொண்டு கொடுக்குறாங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாரத பிரதமருக்கு எங்களுடைய நன்றி. என் பேர் நாராயணன், கள்ளக்குறிச்சி மாவட்டம். நாங்கள் இந்த மாதிரி 100 நாள் வேலையில் நாங்கள் முந்தி ஒரு 3 கிலோமீட்டர் பக்கமாக போயிட்டு பேங்கில் பணம் எடுத்துகிட்டு வரோம். இப்போது எங்கள் ஊரில் கைரேகை வச்சு பணம்லாம் எடுத்துக்கிறோம். இந்த திட்டத்தை அறிவித்த பாரத பிரதமருக்கு ரொம்ப நன்றிங்க. देश में डिजिटल इंफ्रास्ट्रक्चर और डिजिटल ट्रांजैक्शन के लिए जो काम पिछले 6-7 वर्षों में हुआ है उसका लोहा आज दुनिया भी मान रही है. அனைத்து தரப்பினருக்கும் பண பரிவர்த்தனை நடைமுறைகளை எளிமையாக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியால் 2015ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் டிஜிட்டல் இந்தியா திட்டமாகும். நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் இந்த வசதிகளை ஏற்படுத்தி தருவது, டிஜிட்டல் அறிவை உயர்த்தி கொள்வது, அரசு நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்குவது உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மத்திய அரசின் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் பிராட்பேண்ட் அலைவரிசை சேவைகளை கிராமங்களுக்கு வழங்குவது, இணையதளத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, தகவல் தொழில்நுட்பத்துறை வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு பாரதம் மணிக்கணக்காக வரிசையில் நிற்கின்றது.
ஆனால் மற்றொரு பாரதமோ வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பாரதம் இன்றும் எழுத்து வடிவில் படித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பாரதமோ உலகையே நுனி விரலில் வைத்திருக்கிறது. ஒரு பாரதம் அரசாங்கத்தை விட்டு வெகு தூரம் தள்ளி இருக்கிறது. ஆனால் இன்னொரு பாரதமோ அரசாங்கத்தை தினந்தோறும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பாரதம் வரிசையில் நின்று வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பாரதம் ஆன்லைனில் இருக்கிறது. ஒரு பாரதம் இன்னமும் பேப்பரை புரட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பாரதமோ பேப்பர் ஃப்ரீ ஆகிவிட்டது. நாம் ஏன் இந்த இரண்டு பாரதத்தையும் ஒன்றாக்க கூடாது? அதுவும் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில். அதில் ஆன்லைனில் அரசாங்கமும் நகரவாசிகளும் இருப்பார்கள். இனி நாம் வேலை, படிப்பு, ஏன் வீட்டு வேலையை விட்டு வரிசையில் இருக்க தேவையில்லை. இதனால் நமக்கு இரத்த கொதிப்பும் ஏறாது, பெட்ரோல் செலவும் மிச்சமாகும், வேர்வை சிந்த அவசியமும் இருக்காது, நம் நேரமும் மிச்சமாகும். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது டிஜிட்டல் இந்தியா. பவர் டு எம்பவர். கொரோனா தொற்று பரவல் காலத்தில் மக்கள் அதிகமாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றனர். 2015ஆம் ஆண்டு முதல் இந்த திசையில் மத்திய அரசு பெரும் பணியை செய்துள்ளது. ஒரு வலுவான சமுதாயத்தின் உயிர் நாடி ஆதாரமாக மாறியுள்ள ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கும் முன் முயற்சிகள் இதில் செய்யப்பட்டுள்ளன. தொழிலாளர்களின் வாழ்க்கை, பெண்களின் வாழ்க்கை, கிராமங்கள் மற்றும் ஏழைகளை சென்றடையும் நிர்வாகம் ஆகியவற்றை எளிதாக்குதல் அல்லது நுகர்வோர் பாதுகாப்பு என எதுவாக இருந்தாலும் அரசியல், ஆளுகை, ராஜதந்திரம் ஆகியவற்றுக்கான முக்கிய அடிப்படையாக இது மாறியுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் நாட்டின் புது யுகத்திற்கான அறிவிப்பாக மாறியுள்ளது. ई-गवर्नेंस इजी गवर्नेंस है, इफेक्टिव गवर्नेंस है और इकोनॉमिकल गवर्नेंस है. ई-गवर्नेंस के माध्यम से गुड गवर्नेंस की ओर जाने का रास्ता है. हम डिजिटल इंडिया के माध्यम से आईटी के धरातल पर यूनिटी का मंत्र को साकार करना चाहते हैं. I dream of a digital India where quality education reaches the most inaccessible corners driven by digital learning. I dream of a digital India where quality healthcare collaborates right up to the remotest region powered by e-healthcare. I dream of a digital India where farmers are empowered with real-time information to the connected with the global markets. प्रधानमंत्री जी के इसी विजन से हुई शुरुआत और डिजिटल हो गया इंडिया मेरा. History of currency shows tremendous evolution. As human evolved, so did the form of our transactions. From barter system to metals, from coins to notes, from checks to cards, today we have reached here. Earlier, development used to take decades to spread across the world. But not anymore in this era of globalization. Technology is bringing a big shift in the world of finance. Last year in India, mobile payments exceeded ATM cash withdrawals, and that was for the first time. Fully digital banks without any physical branch offices are already a reality and may become commonplace in less than a decade. जो रुपए डेबिट कार्ड
अगर आपने देखा हो कि डिजिटल ट्रांजैक्शंस आपदा के समय भी प्रधानमंत्री जी की डिजिटल इंडिया की सोच जो थी, उस समय गरीब हो अमीर हो कोई भी हो, डिजिटल ट्रांजैक्शंस का उन्होंने फ़ायदा उठाया। रिकॉर्ड ट्रांजैक्शंस हमने पिछले महीने में देखी भी हैं। उसी दिशा में उसको आगे बढ़ाते हुए कि देश में रुपए डेबिट कार्ड और कम वैल्यू के भीम यूपीआई के द्वारा डिजिटल ट्रांजैक्शंस को बढ़ावा देने के लिए इंसेंटिव दिए जाने की इस योजना को मंजूरी दी गई। டிஜிட்டல் மணி இருந்ததுனால பே பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. மணி கொண்டு வர தேவையே இல்லை. ஈஸி டு பேமெண்ட் வித் டிஜிட்டல் மணி. ஒன்லி கார்டு மட்டும் எடுத்தால் போதும். ஈஸியாக இருக்குது. வர கஸ்டமர் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து கம்மி பண்ணிட்டு எல்லாம் வந்து ஃபோன்பேல வந்து எங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து சேஞ்ச் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பணம் இல்லை, அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, எங்கள் பேக்கெட்டில் பணம் இல்லை. சில பேர் ஃபர்ஸ்ட்லாம் வந்து கடன் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ அக்கௌண்ட்லேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஃபோன்பே மூலிமா எங்களுக்கு பண்ணிடுறாங்க. இதனால் எங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. இதுக்காக அறிவிச்ச சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் தேங்க்ஸ். எந்த நேரத்தில் எந்த இடத்துல என்ன பொருள் வேணும்னாலும் காசு கொண்டு வரலையே, கையில் சேஞ்ச் இல்லையன்ற ப்ராப்ளமே இல்லை. ஜஸ்ட் ஜிபே அண்ட் ஆன்லைன் பேங்கிங் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய பேமெண்ட் ஈஸி ஆகுது. மெயின்லி இந்த டிஜிட்டல் இந்தியா இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இஸ் ஸோ யூஸ்ஃபுல். நம்ம யாருக்காவது அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பதா இருந்தால் பேங்க்கில் போய் அந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கி க்யூ நின்று வி நீட் நாட் வேஸ்ட் ஆர் டைம். எந்த டைம் யாருக்கு எனி எமர்ஜென்சினாலும் அனுப்பலாம். ஸோ இது நம்ம லைஃப்பை ரொம்ப ஈஸி பண்ணியிருக்குன்றதுல பண்ணியிருக்கு. டிஜிட்டல் இந்தியா இஸ் மேட் ஆர் லைஃப் வெரி ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள். இதற்காக நாம் மத்திய அரசுக்கு எங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலையில் உங்களுக்கு பணத்தேவை ஏற்பட்டால் அதுவும் சுலபமாக பூர்த்தியாகிவிடும் அரசாங்கத்தின் பே கவ் மூலமாக. அதன் பிறகு பேமெண்டின் ரெக்கார்டும் உங்களுக்கு ஜன் தன் பேங்க் மூலமாக கிடைத்துவிடும். இப்பொழுது அரசாங்கத்தின் அனைத்து யோசனைகளும் சேவைகளும் டிஜிட்டைஸ் செய்யப்பட்டு வருகிறது. இதில் முக்கியம் என்னவென்றால் இப்புரட்சியை பற்றி அறியாத மக்களுக்கு इதை பற்றி புரிய வைக்க வேண்டும். जिस दिन से वाईफाई लगाया ना उस दिन सारी समस्याएं हल हो गई हैं. पहले हम सुनते थे कि इसमें देखते क्या है, हमें यही नहीं पता था ये यूज होता. हम घबराते थे कि पता नहीं इसमें है क्या चीज़. बच्चे बड़ी मतलब खुशी से देखते हैं क्योंकि यहाँ लगा हुआ है तो उसको एकदम मतलब देखते हैं ना तो उनकी जिज्ञासा बढ़ती है कि हम देख के ये पढ़ रहे हैं. पहले तो बहुत कम बच्चे आते थे, अब उसको देख देख के सब आते हैं. The Indian school participating in the Skype classroom session is a great example of that. It is a school in the Srikakulam district of Andhra Pradesh. We worked with the Indian Research Education Network to bring low-cost broadband connectivity using TV white space technology to that rural school. When you look at Prime Minister Modi's vision of a digital India, a manufacturer in India using this inflection point that is occurring, what we do very well at Cisco is see that inflection point occur, and you compete not against other countries or other companies, you compete against your ability to innovate and the ability to skill in India, not 1 million jobs a year, but 1 million jobs new incremental a month. Think about how this gives you the vehicle with digital manufacturing that would not have been there before to make in India. सरकार ने जो भी डिजिटलाइजेशन का आह्वान किया है उससे मैं काफ़ी प्रेरित होकर सभी जगह पे डिजिटलाइजेशन का उपयोग कर रहा हूँ. जैसे कि हमें कोई पेट्रोल में बिल भरना हो या फिर कोई शॉपिंग करनी हो या रेस्टोरेंट में खाना खाने जाना हो तो इससे सब हमें आसानी से हम कर सकते हैं. बैंक के सभी कार्यवाही कामगिरी मैं अपने बैंक के मैं मोबाइल के माध्यम से करता हूँ. जिसमें मनी ट्रांजैक्शन हो या कोई भी लेन देन का रिकॉर्ड देखना हो वो सभी आसानी से हो रहा है. मैं बहुत थैंकफुल हूँ नरेंद्र मोदी जी को बिकॉज ऑफ जब से वो डिजिटल क्रांति लाए हैं हमारे देश में हमारी लाइफ बहुत इजी हो गई है. बिकॉज ऑफ अभी क्या है कि आपको जो भी कुछ चाहिए आपको जस्ट ऑनलाइन ऑर्डर करना है, आपके घर पे पहुँच जाएगा. एम्प्लॉय जो है वो वर्क फ्रॉम होम कर सकते हैं, उसका पैसा उसके सीधा उसके बैंक अकाउंट में ही जाता है. और देखने जाए तो ये जब से ये ऑनलाइन ट्रांजैक्शन के ऐप आए तब से फिजिकली जो मनी जो लोग रखते थे पहले वो भी रखते नहीं है. कोरोना की परिस्थिति थी, कॉलेज कैंपस बंद थे, लेकिन ये डिजिटल इंडिया के कारण और जो ये विकास हुआ है उसके कारण हम ऑनलाइन घर बैठ के पढ़ सकते हैं. अब आप देख सकते हैं कि सारी एडमिशन प्रक्रिया ऑनलाइन हो गई है जिससे हमें बार बार कॉलेज कैंपस नहीं आना पड़ता है. डिजिटल इंडिया से तुरंत इन्फॉर्मेशन कलेक्ट करनी तो मिल सकती है. या कि मैं एक बिजनेसमैन हूँ तो मेरी बात करूँगा आपको कि जबकि कुछ फाइल रहती है हमारी और गवर्नमेंट में कुछ अर्जी की हो हमारी तो देखनी है तो तुरंत हम ट्रैक कर सकते हैं कहाँ तक वो पहुँचा हुआ है, हमारी मैटर कहाँ तक पहुँची और कहाँ से हमको रिप्लाई मिलने वाला है. और डिजिटल से पूरा डॉक्यूमेंटेशन भी हम डिजी लॉकर
या फिर अलग अलग एप्लीकेशन के माध्यम से आप स्टोर भी कर सकते हैं. We can say that at micro level, families have become digital by default. And India government understood the need at right time and helped the nation a lot. They made everything available on your fingertips, right from groceries to vaccine. We just use our mobile phone and that's it. Order or register or get the things online. It has made our life really easier than before. डिजिटल इंडिया मूवमेंट बेसिकली डिजिटल क्रांति जो आ गई है इंडिया में, इट्स मोर देन 6 years नाउ. हमारे प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी जी का जो इनिशिएटिव था, इट इज़ वर्किंग वेरी वेल. एंड अगर आप देखोगे, एवरीथिंग इज़ गोइंग डिजिटल एंड टेक्निकल इन इंडिया. बहुत ही ज़्यादा एडवांसमेंट हो गया है एंड ये रिवॉल्यूशन ग्रोथ जो आया है, इट्स अ वेरी क्विक स्पर्ट. इतना अनएक्सपेक्टेड था और बहुत ही ज़्यादा एडवांटेजेस हो गए ये चीज़ होने की वजह से. अगर हम देखें कि हर चीज़ की गति और स्पीड जो है बहुत ज़्यादा बढ़ चुकी है. डिजिटल इंडिया यानी सबको अवसर, सबको सुविधा, सबकी भागीदारी. डिजिटल इंडिया यानी सरकारी तंत्र तक हर किसी की पहुंच. डिजिटल इंडिया यानी पारदर्शी, भेदभाव रहित व्यवस्था और भ्रष्टाचार पर चोट. இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற பணமில்லா பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நாங்கள் முத நாள் வியாபாரம் பண்ணுற அந்த பணத்தை மறுநாள் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கட்டி அதுக்கு அந்த பேங்க்கில் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ செலவாகுது. அந்த நேரம் எங்களுக்கு ரொம்ப மிச்சமாகுது. இந்த சிஸ்டம் ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். என்னோட பேர் பாலாஜி. இப்போது நம்ம மத்திய அரசாங்க திட்டத்தின் கீழ் இதில் வந்து மக்கள் எங்களுக்கு வந்து பேங்க் மூலிமா பணத்தை வந்து ஆன்லைன் மூலிமா அனுப்புகிறாங்க. ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் இந்த மூலிமா வருது. அதே மாதிரி மக்களுக்கு நாங்கள் விவசாயிகளுக்கோ அல்லது கடைக்காரங்களுக்கோ நாங்கள் நெல் வாங்குறதுக்கோ அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த நெஃப்ட் பேங்கின் வந்து ஆன்லைன் பரிவர்த்தனை மூலமாக இந்த பணத்தை வந்து நாங்கள் அவங்களுக்கு பேங்க் மூலமாக அனுப்பிச்சிடுறோம். அதனால் எங்களுக்கு எந்தவித சிரமங்களும் இல்லை. பேங்க்கு போய் இப்போ நிற்கணும், கொரோனா காலத்தில் கூட்டங்கள் சேரக்கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு திட்டமாக தான் இருக்குது. மத்திய அரசாங்கத்தோட திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் மகேந்திரன். நான் படப்பில் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கேன். இந்த மத்திய அரசு திட்டத்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட்டு பை யூஸிங் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நல்லா வரவேற்கத்தக்கது தான். எல்லாமே ஆன்லைனில் போய் பேங்க்குக்கு போக தேவையில்ல, கேஷ் கேரி பண்ண தேவையில்ல. எல்லாமே ஜஸ்ட் ஆன்லைன் பை கார்டு ஸ்வைப்பிங் மிஷின் இருக்கிறதுனால ரொம்ப இந்த திட்டத்துக்கு நாங்கள் வரவேற்க கொடுக்குறோம். பன்னீர்செல்வம். படத்தில் ரைஸ் மில் வச்சுக்கிறேன். இதுமாரி டிஜிட்டல் மூலயமா பணவர்த்தனை பரிமாற செய்யறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இது வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு நீங்கள் மத்திய அரசு எங்களுக்கு ஆதரவு பண்ணுறதுக்கு நன்றி. விவசாயிகளை பொறுத்தவரை இந்த டிஜிட்டல் இந்தியா பிளாட்ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக உருவெடுக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த பிளாட்ஃபார்மில் தான் நாட்டில் இருக்கும் அனைத்து மண்டிகளும் ஒன்று சேர்க்கப்படுகின்றன. மேலும் தொலைதூரத்தில் இருக்கும் நம் நாட்டு விவசாயிகளுக்கு வானிலை அறிக்கை, விதை, உரம் இது போன்ற பல பயனுள்ள விஷயங்களின் விவரங்கள் அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதுவும் ஆன்லைனில். இதன் மூலம் அவர்களது வியாபாரமும் வளர்ச்சியடையும், வாழ்க்கை தரமும் முன்னேறும். प्रधानमंत्री जी का निर्देश है IT प्लस IT इज इक्वल टू IT. इंडियाज टैलेंट प्लस इंफॉर्मेशन टेक्नोलॉजी is equal to India tomorrow. நமது மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்கள் சாதாரண நகரவாசிகளின் நன்மைக்காக அனைத்து யோஜனைகளுக்கும் ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சக்தியின் ஒரு பெயர் ஜாம், அதாவது ஜன்தன், ஆதார் மற்றும் மொபைல். இந்த சக்தியின் மிகப்பெரிய உருவம் டிஜிட்டல் இந்தியா மிஷன். இந்த டிஜிட்டல் இந்தியா மிஷனை நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் கொண்டு போய் சேர்க்க நமக்கு தேவை ஒவ்வொரு நகரவாசிகளின் டிஜிட்டல் அடையாளம். இது அவர்களுக்கு ஆதார் கார்டு மூலமாக கிடைக்கிறது. ஒரு முறை டிஜிட்டல் அடையாளம் உருவானதும் அனைத்து வகை டிஜிட்டல் வசதிகளையும் அனுபவிக்க உங்களுக்கு தேவையானது டிஜிட்டல் கனெக்டிவிட்டி. இது ஒவ்வொரு நகரவாசியையும் சென்றடைய தேவையானது மொபைல். இது இருக்கும்
ஒவ்வொரு நகரவாசிகளையும் நாங்கள் அன்போடு டிஜிட்டல் உலகத்திற்கு அழைக்கின்றோம். இந்திய கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு டிஜிட்டல் கொண்டு வந்ததுனால எல்லாம் கார்டு மூலியமா எல்லாம் பெட்ரோல் போடுறாங்க. எங்களுக்கு அந்த ஷார்டேஜ் வருது இல்லைங்க. இதனால எங்களுக்கு எந்த கஸ்டமரும் ஃப்ரீயா போயிடுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம. இதனால எங்க இந்திய கவர்மெண்ட் மோடி ஐயாவுக்கு நன்றி சொல்றோம். வாடிக்கையாளர்களுக்கு பணம் சில்லறையாக கொடுக்க வேண்டி இருந்தது. தற்போதைய சூழ்நிலை டிஜிட்டல் முறை கொண்டு வந்ததால் நமக்கு பண பரிமாற்ற முறை ஈஸியாக சுலபமாக உள்ளது. பேடிஎம், ஜிபே மற்றும் நெட் பேங்கிங் இதனால ரொம்ப சுலபமாக இருக்கிறது. இதை அறிமுகப்படுத்திய நம்ம பாரத பிரதமருக்கு அனைவரும் சார்பிலும் நன்றி. நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30க்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு, வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். சமூக ஊடகங்கள் மூலம் பிரதமர் மோடி பொதுமக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்வது மட்டுமல்லாமல் கருத்து அல்லது பரிந்துரைகளை எடுத்துக்கொள்ளவும் செய்கிறார். தொழில்நுட்பத்தையும் சமூக ஊடகங்களையும் தனது நிர்வாகத்திற்காக வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகிறார். இனி உங்கள் மனதில் உள்ளதை அரசாங்கத்தோடு பகிர்ந்து கொண்டு நம் நாட்டின் முன்னேற்றத்தில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற எண்ணிலடங்கா எத்தனையோ வசதிகளை நம் இந்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது. உங்கள் வீட்டிற்கு, வயலிற்கு, அலுவலகத்திற்கு, பள்ளிக்கு, கல்லூரிக்கு, மருத்துவமனைக்கு, ஏன் உங்கள் வீட்டு வாசலுக்கே, அதுவும் ஆன்லைனில். மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியாவின் இணைப்பால் நம் பாரதம் உலகிலேயே மிக பெரும் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக உருவெடுக்கப் போகிறது. இப்போது நம் நாட்டில் இளைஞர்கள் எலக்ட்ரானிக்ஸில் ஆராய்ச்சியாளர்களாக, கண்டுபிடிப்பாளராக தம்முடைய திறமையை மேம்படுத்திக் கொள்ளவும் இது மிகவும் உதவியாக இருக்கும். प्रधानमंत्री मोदी जी ने जब डिजिटल इंडिया का स्वप्न दिया, हमें संकल्प दिया और उस मार्ग पे हम चले, आप सब ने, हम सब ने तेज़ी से डिजिटल पेमेंट्स को ग्रहण किया, तेज़ी से एक्सेप्ट किया, बहुत अच्छे से एक्सेप्ट किया. आज ज़िंदगी का एक अभिन्न हिस्सा बन चुका है. अभी मैं कुछ दिनों पहले उड़ीसा में था, तो एकदम रिमोट से रिमोट एरिया में भी चाय की दुकान पे भी डिजिटल पेमेंट आराम से लोग एक्सेप्ट कर रहे हैं. तो भारत ने अपना देश का एक रुपे, आप सब जानते हैं, रुपे कार्ड का इजाद किया, इसको इन्वेंट किया, बनाया, मार्केट में लेके आए. तो प्रधानमंत्री मोदी जी ने कहा कि जब ये हमारा इंस्ट्रूमेंट है, डिजिटल इंस्ट्रूमेंट, इसको कैसे और ज़्यादा डेवलप किया जाए, इसके लिए जो मर्चेंट डिस्काउंट रेट होती है, एमडीआर में पर्सन टू मर्चेंट वाला जो पेमेंट वाला हिस्सा होता है, उसको भारत सरकार रुपे डेबिट कार्ड के लिए और यूपीआई पेमेंट के लिए भारत सरकार उसको रिम्बर्स करेगी. यानी आगामी एक वर्ष में 1300 करोड़ के आसपास इस एक तरीके से ये डिजिटल पेमेंट के लिए इन्वेस्टमेंट है. एक तरीके से देखा जाए तो ये डिजिटल पेमेंट्स के लिए इन्वेस्टमेंट है. तो ये 1300 करोड़ रुपए का भारत सरकार इन्वेस्ट करेगी, जिससे ज़्यादा से ज़्यादा लोग डिजिटल पेमेंट्स की तरफ बढ़े. आप सब जानते हैं नवंबर के महीने में रिकॉर्ड डिजिटल ट्रांजैक्शंस हुए हैं. 423 करोड़ ट्रांजैक्शंस, 423 करोड़ ट्रांजैक्शंस वैल्यूड एट 7,56,000 करोड़ रुपीस. 7,56,000 crore rupees, huge amount, close to $100 billion. That is the level of digital payments that the country has accepted, and that's the vision of Prime Minister Modi ji of Digital India. तो उसको और ज़्यादा एक्सेलरेट करने के लिए आज ये निर्णय लिया गया है. இனி நம் டிஜிட்டல் இந்தியா இப்படித்தான் இருக்கப் போகிறது. முழுமையாக, தன்னம்பிக்கையோடு, வெளிப்படையாக, பொறுப்புணர்ச்சியோடு, சரிசமமாக, டிரான்ஸ்பரண்ட், அக்கவுண்டபிள், அதோடு சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி. இனி பணமும் மிச்சம், நேரமும் மிச்சம், அதுவும் எந்தவித சிரமமும் இல்லாமல்.
இனி ஊழல் என்ற பேச்சிற்கே இடம் இருக்காது. பேப்பர் ஃப்ரீ, லைன் ஃப்ரீ, டென்ஷன் ஃப்ரீ. இதுதான் டிஜிட்டல் இந்தியா. பவர் டு எம்பவர். நான் ஏற்கனவே நிறைய தடவை நான் சொல்லுவேன், எப்பொழுதுமே எல்லாமே அரசு நமக்கு கையில் பணமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் கொடுக்கிற தகவல் இருக்குது இல்லையா, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை சரியான நேரத்தில் சரியான மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதின் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய அளவில் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்படி இன்னும் நிறைய திட்டங்கள் நம்முடைய பிரதம மந்திரியினால் அவர் 2014 ஒவ்வொரு விஷயமாக யோசித்து மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய பார்க்கலாம். வணக்கம்.